அசாத்தியஸ்வாதக சுவாமின்னு அசாத்தியம் தவகிம்மத ராமதோத கிருபா அசந்தோ மத்காரியம் சாதய பிரபு. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இந்த காணொலியிலே ஜனவரி மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன் எப்படி இருக்கிறது என்று காண இருக்கிறோம். வாருங்கள். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. மகர சங்கராந்தி என்று மகர மாசத்தையே சொல்வார்கள் உங்களுடைய ராசியின் மாதம். ஜனவரி 15ஆம் தேதி தைப்பொங்கல் அன்று மகர சங்கராந்தி வந்துடும். உத்தராயண புண்ணிய காலம், சூரியன் எழுச்சியுடன் உள்ளே வந்துடுவார். தேவர்களின் பகல் பொழுது ஸ்டார்ட் ஆகிடும். அந்த நாளிலே புது நெல் வெடித்து புதுக்கரும்பு வைத்து புற்றாடை பூண்டு பொங்கல் வைத்து சூரியனை வழிபடுவதல் அப்படின்னு அர்த்தம். உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிற உத்திராட நட்சத்திரம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியினுடைய அஷ்டமத்துக்கார சிம்மராசிக்கார சூரியன், அவர் உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது குதூகலமாக எல்லாரும் கொண்டாடுவோம். ஏன்னா உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். என்னதான் அப்பா உங்களோட சண்டை போட்டிருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு வராங்க வேறு வீட்டிலேருந்துன்னா உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு இருக்கு இல்லையா? அப்போது அப்பாவுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் எப்போல்லாம் யாருக்கெல்லாம் எந்த குழந்தைகளுக்கெல்லாம் இருக்கோ அவங்க எப்பவுமே நல்லதாக இருப்பாங்க. எனக்கு எங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் போய் ஒரு 50 வயசு ஆன உடனே தான், முதிர்ந்த காலம் உடனே தான் எங்கள் அப்பாவை போல் உண்டா, எப்படி சமாளித்தாருன்னு தெரில அந்த காலத்தில் அப்படின்னு யோசிக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அப்படித்தான் இந்த சனி கிரகத்துடைய வீடான மகர ராசியில் சூரியன் உள்ளே வரும்போது இவரை கொண்டாடுதல் என்ற செயல் நடக்கிறது. இவர் யாருன்னு தெரியுமா, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமான்னு அவருடைய ஆத்ம சிந்தனையை வெளிக்கொள்வது. அதனால் மகர சங்கராந்தி ரொம்ப உசேஷ்டியாக சொல்லுவோம். அன்றைய நாளில் புதிய பண்டங்கள் எல்லாம் வைத்து சூரியனை வழிபடுவது, மனக்கவலைகளெல்லாம் நீக்கி ஆரோக்கியத்தை கொடுத்து வாழ்க்கையின் பயணத்தை நல் பயணமாக மாற்றுதல், கர்மகாரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நல்ல விதிகளை மாற்றி கொடுப்பதற்கான வாய்ப்பை இந்த மகர சங்கராந்தி ஏற்படுத்தி கொடுக்கும் மகர ராசியின் போது. ஸோ மகர ராசிக்குள்ளர எல்லா கிரகங்களும் வந்துடுவாங்க 15 தேதிக்கு அப்புறம். அப்போது சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரத்திலிருந்து பூராட நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்கிறார் இந்த வாரத்தில். சுவாதி நட்சத்திரங்கிறது தொழில் அப்படிங்கிற கர்மஸ்தானம் என்கிற அதே துலா ராசிக்குள்ளேருந்து வரார். குருவினால் பார்க்கப்படுகிறார். தொழிலில் முன்னேற்றத்தோடு லாபத்தையோடு வெற்றியோடு உங்களுக்கு வந்து சேர்வார். விரயங்கள் இருந்தால் குறைத்து சுபவரியமாக மாற்றுவார். அதனால் குடும்பத்தில் நிறைய விசேஷங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுப்பார். தை அமாவாசை 18ஆம் தேதி இருக்குது. அன்றைய நாளிலே அவசியம் தான தர்மங்கள் செய்ய, உங்கள் வாழ்க்கையிலே பித்திருக்காரியங்கள் செய்த பின்னு செய்யக்கூடிய தான தர்மங்களாக இருக்கும்போது ரொம்ப உசஸ்தி. அதனால் உங்களுக்கு லாபங்களும் மோட்ச வாழ்வும் கிடைக்கும். 73 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.